Hi students, welcome to my channel Education Corner. நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டெஃபினேஷன் எல்லாம் தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தெளிவாக நம்ம போன கிளாஸில் பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ பேஜ் நம்பர் 11ல் வந்து நோட் பார்க்கலாம் வாங்க. இஃப் f from x to y is a function. இது ஃபங்க்ஷன் தான், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனை நம்ம இப்படி தான் சொல்லுவோம். ஓகேவா, அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா தென் இந்த செட் எக்ஸ் இஸ் கால்டு த. ஓகேவா, ரெண்டு செட் இருந்தால் தானே ஃபங்க்ஷன்ஸை நம்ம மேக் பண்ண முடியும். அந்த ரெண்டு செட்டில் வந்து ஃபஸ்ட்டு செட் எக்ஸ் இஸ் கால்டு எ டொமைன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் த செட் ஒய் இஸ் கால்டு த செகண்ட் செட். அதை வந்து என்னென்னு சொல்லுவோன்னா கோடொமைன்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதில் வந்து என்ன சொன்னோம், செட் எக்ஸில் வந்து ஏ எஃப் ஜிங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறோம். செட் ஒய்யில் வந்து பிஹெச்ஐஓங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ இந்த செட் எக்ஸை வந்து நம்ம டயக்ராமில் மென்ஷன் பண்ணலாம். எக்ஸ்ஒய் ஏஎஃப்ஜி பி இது ஹெச். ஓகே, ஹெச்ஐஓ. ஓகேவா, அப்படிங்கிறப்ப இந்த ஃபஸ்ட்டு செட் எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் என்னென்னா டொமைன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை நம்ம எப்படி சொல்லுவோம், எஃப். இவங்க எல்லாரும் என்னென்னா செகண்ட் செட்டில் உள்ளது எல்லாரும் கோடொமைன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஓகே, எஃப் இதுதான் ஃபஸ்ட்டு நோட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, if f of a is equal to b, then b is called image of a under f and a is called a pre-image of b. ஓகேவா, நம்ம இந்த செட் ஃபஸ்ட்டில் வந்து உள்ள எலமெண்ட் f of aக்கு வந்து ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்டான கண்டிஷன், அதை அப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் இருக்கு இல்லையா, பி. அதான் செட்டு ஒயில் உள்ள எலமெண்ட்டு, அதுதான் ஏவோட இமேஜ். ஓகேவா, பி இஸ் எ இமேஜ் ஆஃப் ஏ. ஓகே, பிங்கிறது ஏவோட இமேஜ். ஓகேவா, ஏங்கிறது நீங்கள் நம்ம கண்ணாடியில் பார்க்குறதுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், கிடைக்கிற இமேஜ் தான் பி. ஓகேவா, அப்போ ஒவ்வொரு பிக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும் இல்லையா. ஓகேவா, அப்போ தானே நமக்கு இமேஜே கிடைக்கும். அப்போ ப்ரீ இமேஜுங்கிறது யார், நம்ம. ஓகேவா, அப்போ இங்கே வந்து யார், பியோட ப்ரீ இமேஜ் என்னென்னா ஏ. அப்போ ஏ இஸ் எ ப்ரீ இமேஜ் ஆஃப் பி. ஏவோட இமேஜ் வந்து பி, பியோட ப்ரீ இமேஜ் வந்து ஏ. ஓகேவா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. f of a equal to b, then b is called image of a under f and a is called a pre-image of b. ஓகேவா, நெக்ஸ்ட் நோட் பாருங்கள். the set of all images of the elements of x, செட் எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் அண்டர் f ஃபங்க்ஷனுக்கு கீழே இஸ் கால்டு த ரேஞ்ச் ஆஃப் எஃப். செட் ஆஃப் ஆல் இமேஜஸ், ஓகேவா, ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸில் உள்ள எலமெண்ட் எல்லாத்துக்கும் உள்ள இமேஜஸை வந்து ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே வந்து செட் எக்ஸோட மேப் வரவங்க யாருன்னா
நம்ம இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். ஏக்கு பி மேப் ஆகுறாங்க, எஃப்க்கு ஹெச், ஜிக்கு ஐ, ஓ மட்டும் யாரோடையும் மேப் ஆகலை. ஓகேவா? இது ஃபங்க்ஷன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக் அவுட்புட் இருக்கணும். ஓகேவா? எல்லா எலமெண்ட்டுக்கும் யூனிக் அவுட்புட் இருக்கணும். அதுதான் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அப்போ இதில் வந்து யாரெல்லாம் யூனிக் அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கா? பிஹெச்ஐ. ஓகேவா? இவங்களை என்னன்னு சொல்லலாம்? ஏவோட இமேஜ் வந்து பி, எஃபோட இமேஜ் வந்து ஹெச், ஜியோட இமேஜ் வந்து ஐ. ஓகே, இவங்க 3 பேரும் தான் என்னென்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச். அப்போ இங்கே பாருங்கள், அதான் சொல்லியிருக்காங்க, இந்த செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கிடைக்கிற எல்லா இமேஜஸும் என்னென்னா ரேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு நோட் பாருங்கள். எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் எ ஃபங்க்ஷன் ஒன்லி எஃப். நம்ம இதை ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா, ஓகேவா, எவ்ரி எலமெண்ட் இந்த டொமைன் ஆஃப் எஃப் ஹேஸ் அன் இமேஜ். ஓகேவா? நம்ம பார்த்தோம் எல்லா டொமைனுக்கும் வந்து நமக்கு இமேஜ் இருக்கும், ஒரு யூனிக் அவுட்புட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். த இமேஜ் இஸ் யூனிக். அந்த அவுட்புட் என்ன மாதிரி இருக்கும்? யூனிக்காக தான் இருக்கும் ஒவ்வொரு இமேஜும். ஓகேவா? நீங்கள் வந்து இமேஜுங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர், ப்ரீ இமேஜுங்கிறது வந்து கொஷின். எப்போவுமே இமேஜ் வந்து யூனிக்காக இருக்கும். நம்ம கண்ணாடியில் நம்மளை பார்க்கும்போது நம்ம மட்டும்தான் தெரியும். ஒரு பெண்ணை காமிச்சா அந்த பெண்ணோட இமேஜ் மட்டும்தான் விழும். ஓகேவா? அது வந்து யூனிக் இமேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஃபைனைட் செட்ஸ். 2 ஃபைனைட் செட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா சச் தட் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. இதே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா செட் ஏயும் பியும் எடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து செட் ஏ ஈக்குவல் டு ஏஎஃப்ஜி, செட் பி ஈக்குவல் டு பிஹெச்ஐஓ. ஓகே, இப்படி எடுத்துட்டா என் ஆஃப் ஏங்கிறத அவங்க எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ. ஓகேவா? அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ. தென் நமக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா எக்ஸிஸ்ட் ஃப்ரம் ஏ டு பி. ஏலேருந்து பிக்கு உள்ள ஃபங்க்ஷன்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா q பவர் p. அதான் ஃபார்முலா. தென் டோட்டல் நம்பரை தான் நான் ஷார்ட்டாக என்னன்னு போடுறேன். நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து q பவர் p தான் ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த செட்டை வச்சு நம்ம என் ஆஃப் ஏங்கிறப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ 1 2 3. அப்போ என் ஆஃப் ஏங்கிறது எவ்வளோ இருக்காங்க? 3. என் ஆஃப் பி 1 2 3 4. டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி, அதுதான் என் ஆஃப் பின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ என் ஆஃப் பிங்கிறவங்க எவ்வளோ இருக்காங்க? 4 இருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். க்யூங்கிறவங்க 4 இருக்காங்க. ஓகேவா? பிங்கிறவங்க 3 இருக்காங்க. ஸோ 4 பவர் 3, 4 into 4 into 4, 4 4s are 16, 16 4s are 64. ஓகேவா? இப்போ 64 தான் q பவர் p, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, qp நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏயும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி, 2 செட்டோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த 2 செட்டுக்கு இடையிலான ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா q பவர் p ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? q பவர் p தான் ஃபார்முலா. ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 2 ஃபைனைட் செட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து q பவர் p. இன் திஸ் சாப்டர் வி ஆல்வேஸ் கன்சிடர் எஃப் டு பி ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? நம்ம இந்த சாப்டரில் வந்து எஃபோட ரேஞ்சை வந்து எல்லாமே ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸாக தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, எடுத்துக்கிட்டோன்னா டெஸ்கிரைபிங் டொமைன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் எப்படி சொல்கிறோம்? டொமைன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷனோட ஒவ்வொரு டொமைனையும் நம்ம எப்படி சொல்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x + 1ன்னா இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1, -1 x + 1ன்னு இங்கே இருக்கா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1. ஓகேவா?
அப்போ -1ங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -1 + 1 வந்து 0 ஆயிரும். 1/0ங்கிறப்ப அது இன்ஃபினிட்டிவ், இஸ் நாட் டிஃபைன்டு வேல்யூ. ஓகேவா? அப்போ f(-1) நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இஸ் நாட் டிஃபைன்ட். ஹென்ஸ் f இஸ் டிஃபைன்ட் ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ். f வந்து எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஆனால் x = -1ங்கிற ரியல் நம்பர் மட்டும் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ டொமைன் வந்து R எப்படி இருப்பாங்கன்னா, டொமைன் ஆஃப் f R எப்படி இருப்பாங்கன்னா, -1க்கு மட்டும் நமக்கு ரியல் வேல்யூ கிடைக்காது. ஓகேவா? அப்போ -1 மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, எஃபோட எல்லா ரேஞ்சும் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? let f of x equal to -1/x² - 5x + 6. இதில் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து கீழே உள்ள எக்ஸ்பிரஷனுக்கு கண்டுபிடிக்கலாம். கீழே உள்ள எக்ஸ்பிரஷன் என்ன? x² - 5x + 6. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணால் 6 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -5 கிடைக்கணும். ஓகேவா? இதுதான் ஃபேக்டரைசிங் ரூல்ஸ். அப்போ இப்போ இங்கே வந்து 6 வந்து இங்கே முன்னாடி எந்த எலமெண்ட்டும் இல்லை. ஓகேவா? x² முன்னாடி. அப்போ டைரெக்டாக அந்த 6 நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். எப்படி பண்ணலாம்? 2 மல்டிபிள் பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போ 2 3s are 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 கிடச்சிரும். ஓகேவா? ஆட் பண்ணால் -2 -3 -5 கீழே எக்ஸ் போட்டாச்சு. அப்போ x - 2 x - 3 = 0ன்னு எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போ x = 2 x = 3. இந்த 2 3 ரெண்டு வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே இந்த x² பதிலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2² 4. ஓகே, -5 × 2 + 6. இங்கே 4 -10, 5 2s are 10, 6 + 4 10, 10 - 10 0. ஸோ இங்கே வந்து நம்ம 1/0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 1/0ங்கிறப்ப நமக்கு வந்து நாட் டிஃபைன்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே மாதிரி கீழே 0 தான் வரும். ஸோ இதுவும் நாட் டிஃபைன்ட். ஸோ f(2) and f(3) ஆர் நாட் டிஃபைன்ட். ரெண்டுமே வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. எக்ஸுக்கு வந்து 2 3ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா f வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேவா? ஹென்ஸ் f இஸ் டிஃபைன் ஃபார் ஆல், எல்லாத்துக்கும் டிஃபைன் பண்ணலாம் ரியல் நம்பர்ஸ்க்கு, எக்ஸப்ட் அட் எந்த வேல்யூக்கு மட்டும் பண்ண முடியாது? x = 2 and x = 3. ஸோ டொமைன் ஆஃப் f. அப்போ வந்து நம்ம வந்து ரேஞ்சை வந்து எப்படி சொல்கிறோன்னா, ரேஞ்ச் நமக்கு கிடைக்கும், ஆனால் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும். ஆனால் 2, 3 மட்டும் தவிர மற்ற எல்லா வேல்யூக்கும் நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். ஓகே, do you understand now? இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். f of x = 1/x எடுத்தோன்னா இதில் வந்து என்ன பண்ணலாம்? ஃபார் x not equal to 0 0 அப்ளை பண்ணோன்னா 1/0ங்கிறப்ப நாட் டிஃபைன்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு வந்து 0 அப்ளை பண்ண முடியாது. அப்போ மற்ற எல்லா ரியல் ஃபங்க்ஷன்ஸும் ரியல் வேல்யூஸும் அப்ளை பண்ணலாம். ரியல் வேல்யூஸ்னாவே நமக்கு உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கோம்? நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2லேருந்து ஆரம்பிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ஹோல் நம்பர்ஸ் 0 1 2. அப்போ 0வும் வந்து ரியல் நம்பர்ஸ் தான். அப்புறம் இண்டிஜர்ஸ் -1 -2 -1 -2 எக்ஸட்ரா இங்கிட்டு போயிட்டே இருக்குது. 0 1 2 எக்ஸட்ரா அவங்க தான் இண்டிஜர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்த ரேஷ்னல் நம்பர்ஸ் 1/2, எக்ஸாம்பிளுக்கு வந்து 5.4 இந்த மாதிரி உள்ளதான் ரேஷ்னல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். மைனஸில் வர்றது ப்ளஸில் வர்றது எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். -5/4 +1/4 இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் π √2 இவங்களாம் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகேவா? இவங்க எல்லாம் சேர்ந்தவங்க தான் என்னென்னு சொல்லுவோம்னா ரியல் வேல்யூஸ்னு சொல்லுவோம். இவங்க எல்லாம் சேர்ந்தவங்க தான் ரியல் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? அப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துட்டோன்னா 1/xன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டோன்னா இதில் x = 0 அப்ளை பண்ண முடியாது. மற்ற எல்லா ரியல் வேல்யூஸ்க்கும் நமக்கு வந்து f of x வந்து டிஃபைன் பண்ண முடியும், ரேஞ்ச் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஆர் 0வால் மட்டும் டிஃபைன் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.